ஹலோ கைஸ், இப்போ நம்ம பண்ண போகிறது உருளைக்கிழங்கு மிளகு வறுவல். இதுக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா தோலை உரித்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரியாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு பீஸாக நல்லா கட் பண்ணிக்கோங்க. கைஸ் கடையை வச்சாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. எண்ணெயை ஊற்றிக்கலாம். எங்கள் அம்மா ரொம்ப சூடு பண்ணிட்டாங்க அடுப்பை, எண்ணெய் ஊற்றாமையே. கடுகு போட்டுக்கோங்க. அது லைட்டாக உளுந்து கலந்துருச்சு, என்ன பண்ணன்னு தெரில. கைஸ் எங்கள் அம்மா கொஞ்சம் அதாவது 3 4 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து தேவை இருந்தால் போட்டுக்கோங்க உளுந்தை, அப்படி தேவை இல்லைன்னா போட வேணாம். சம்டைம்ஸ் உங்கள் வீட்டில் கூட அந்த மாதிரி உளுந்து இல்லாமல் இருக்கும், அப்போ வந்து போட தேவையில்லை. கடுகு உளுந்து வந்து நல்லா காஞ்சிச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம போட்டுடலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், சோம்பு ஜீரகம் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். கைஸ் இது வந்து இந்த சோம்பு ஜீரக பொடியை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அது வந்து எல்லா வறுவலுக்கும் இது யூஸ் ஆகும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மூடி போட்டுக்கோங்க. தட்டை நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் வேகணும். வா கடை எந்தளவுக்கு காட்டுறாங்க எங்கள் அம்மா. கைஸ் இது வந்து நல்லா 10 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து 1/2 ஸ்பூன் மிளகு பொடி போடுங்க. போட்ட உடனே அடுப்பை ஒரு 2 நிமிஷத்தை ஆஃப் பண்ணிடுங்க. சும்மா ஸ்லிம்மில் மட்டும் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுதான் கைஸ், உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் ரெடி. இதை வந்து நம்ம சாம்பார் சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.